அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து முக்கியமா ஒரு 30 வினாக்கள் டெஸ்ட் வழியில பார்க்க போறோம். இதுலேருந்து 15 வினாக்கள் கண்டிப்பா எக்ஸாம்ல கேட்பாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. பொறுத்துக கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. அதாவது நைடதம் அதிவீரராம பாண்டியர். அடுத்தது திருக்கடுகம் நல்லாதனார். அடுத்தது சீராப்புராணம் உமறு புலவர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். அப்ப இதற்கான விடை ஆப்ஷன் சி. அடுத்த வினா பாருங்க. திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர். திருக்காவலூர் கலம்பகம் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். திருக்காவலூர் கலம்பகம் வீரமாமுனிவர். மூன்றாவது வினா. தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர். தண்ணீர் தண்ணீர் என்னும் நாடக நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கோமல் சுவாமிநாதன். தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன். நாலாவது வினா. சூளாமணி என்னும் நூலின் ஆசிரியர். சூளாமணி என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தோலாமொழி தேவர். சூளாமணி என்னும் நூலின் ஆசிரியர் தோலாமொழி தேவர். ஐந்தாவது வினா. வேலைக்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர். வேலைக்காரி என்ற சிறுகதையின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி அறிஞர் அண்ணா. வேலைக்காரி அறிஞர் அண்ணா. ஆறாவது வினா. கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார். கந்தர் கலிவெண்பா என்னும் நூலின் ஆசிரியர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர். கந்தர் கலிவெண்பா குமரகுருபரர். ஏழாவது வினா. ஊர்வலம் என்னும் கவிதையின் ஆசிரியர். ஊர்வலம் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு மேத்தா. ஊர்வலம் மு மேத்தா. எட்டாவது வினா. ராசதண்டனை என்னும் நூலின் ஆசிரியர். ராசதண்டனை என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கண்ணதாசன். ராசதண்டனை கண்ணதாசன். ஒன்பதாவது வினா. ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர். ராவண காவியம் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி புலவர் குழந்தை. ராவண காவியம் புலவர் குழந்தை. பத்தாவது வினா. தென்பாண்டி சிங்கம் என்ற நூலை இயற்றியவர். தென்பாண்டி சிங்கம் என்ற நூலை இயற்றியவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கலைஞர் கருணாநிதி. தென்பாண்டி சிங்கம் கலைஞர் மு கருணாநிதி. 11வது வினா. சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர். சந்திரிகையின் கதை என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதியார். சந்திரிகையின் கதை பாரதியார். 12வது வினா. மலைக்கல்லன் என்ற கதையின் ஆசிரியர். மலைக்கல்லன் என்ற கதையின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர். மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர். 13வது வினா. புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர். புதிய விடியல் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தாராபாரதி. புதிய விடியல் தாராபாரதி. 14வது வினா. மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் என்னும் நூலின் ஆசிரியர். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி குமரகுருபரர். மீனாட்சியம்மை பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். 15வது வினா. மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திரு.வி. கல்யாண சுந்தரனார். மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் திரு.வி. கல்யாண சுந்தரனார். 16வது வினா. பொன்னியின் செல்வன் என்னும் நூலின் ஆசிரியர். பொன்னியின் செல்வன் என்னும் நூலின் ஆசிரியர்.
இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கல்கி. பொன்னியின் செல்வன், கல்கி. 17வது வினா. திருக்கோவையார் என்னும் நூலின் ஆசிரியர். திருக்கோவையார் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மாணிக்கவாசகர். திருக்கோவையார், மாணிக்கவாசகர். 18வது வினா. குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர். குறிஞ்சித்தேன் என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராஜம் கிருஷ்ணன். குறிஞ்சித்தேன், ராஜம் கிருஷ்ணன். 19வது வினா. கல்லோ காவியமோ என்னும் நூலின் ஆசிரியர். கல்லோ காவியமோ என்ற நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ மு. வரதராசனார். 20வது வினா. தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர். தமிழச்சியின் கத்தி என்னும் நூலின் ஆசிரியர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி பாரதிதாசன். தமிழச்சியின் கத்தி, பாரதிதாசன். வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல். வேளாண் வேதம் என குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி நாலடியார். வேளாண் வேதம், நாலடியார். 22வது வினா. சின்னூல் என போற்றப்படும் நூல். சின்னூல் என போற்றப்படும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி நேமிநாதம். சின்னூல், நேமிநாதம். 23வது வினா. தமிழ்நாட்டு தாகூர் என அழைக்கப்படுபவர். தமிழ்நாட்டு தாகூர் என்று அழைக்கப்படுபவர். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வாணிதாசன். தமிழ்நாட்டு தாகூர், வாணிதாசன். 24வது வினா. தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் யார். தமிழ் மாமுனி என்று அழைக்கப்படுபவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி திருவள்ளுவர். தமிழ் மாமுனி, திருவள்ளுவர். 25வது வினா. மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுபவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தேவனைய பாவனார். மொழி ஞாயிறு, தேவனைய பாவானார். 26வது வினா. சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார். சிலம்பு செல்வர் என போற்றப்படுபவர் யார். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மேப்போ சிவஞானம். சிலம்பு செல்வர், மேப்போ சிவஞானம். 27வது வினா. தமிழ் மறை என குறிக்கப்பெறும் நூல். தமிழ் மறை என குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ திருக்குறள். தமிழ் மறை, திருக்குறள். 5வது வேதம் என குறிக்கப்பெறும் நூல். 5வது வேதம் என குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி மகாபாரதம். 5வது வேதம் மகாபாரதம். 29வது வினா. திராவிட வேதம் என குறிக்கப்பெறும் நூல். திராவிட வேதம் என குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி திருவாய்மொழி. திராவிட வேதம், திருவாய்மொழி. கடைசி வினா. புரட்சி காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல். புரட்சி காப்பியம் என குறிக்கப்பெறும் நூல். இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சிலப்பதிகாரம். புரட்சி காப்பியம், சிலப்பதிகாரம். நண்பர்களே, நீ நம்ம தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 30 நாட்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க் கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.